சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிசக்தி, அந்த விஷ்ணு, சிவன், இந்த 3 கலந்தது தான் பிரம்மாவுடைய செயல் வடிவமாக இருக்கு. அப்போ ஒரு பெண் தத்துவம், 2 வடிவத்துக்குள்ள இருக்கிற 2 ஆண் தத்துவம். அப்போ இந்த 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 செயலுக்குள்ள கலக்கும்போது ஒரு பிரம்ம செயலுக்குள்ள ஒரு மாறுறாரு. ஒரு பிரம்மாங்கிறதுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இந்த 3 சிங்கம் மாதிரி வச்சு ஒரு உருவம் இருக்கிறதுக்கும் இந்த படைப்போட தத்துவத்தில் தான் முக்கியமாக பிரம்மத்தை தான் காட்டப்படுது. பிரம்மன் தான் அது சொல்லப்படுது. இப்போ நம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போகும்போது 3 தலையோடு இருக்கிற மாதிரியும், இந்தியன் கவர்மெண்ட்டில் லோகோவா அந்த இருக்கக்கூடிய நம்மளோட சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா 3 தலையாக தான் அவங்க அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அது அதுதான் அதை கொடுக்கக்கூடிய அந்த திரிகாலம் அப்படிங்கிற அந்த 3 காலம், அந்த 3 செயல்ங்கிறது அந்த தேவியால் தான் கொடுக்கப்படுது. அதுதான் ஆண்டாளமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டாளமாக அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சிவனாக, விஷ்ணுவாக அவங்களாகவும் இருந்து இந்த 3 தன்மைக்குள்ளே இருந்து ஒரு பணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த 3 வடிவத்துக்குரிய ஒரு செயல் வடிவமாக இருக்கும். அப்போ ஒரு ஆக்சஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, சிவனையும் விஷ்ணுவையும் ஒரு பெண் தன்மை ஆக்சஸ் பண்ணுது. அந்த தன்மை 2யும் ஒரு பேலன்சிங்காக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குன்னு தான் இதை பிரம்மனுடைய தன்மையாகவும், அதே மாதிரி பிரம்மனுடைய தன்மைக்கு எதை குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு யுக மாற்றத்தை நடத்த போகிறதும், இங்கே இருக்கிற எல்லா சுழற்சியையும் திரும்ப பெற்றுக்கிட்டு அவர் ஒரு புது சுழற்சியை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் பிரம்மனுடைய ரோலாக சொல்லப்படுது. அப்போ பிரம்மன் அப்படிங்கிறது என்னன்னா, வேற எந்த ஞானிகளும் தலையிடாமல் அவர் வேலை செய்யும் போது அவர் தான் கட்டுப்பாடு. அவர் இருந்து அதை ஒரு ஏக்கி அதை கொடுத்துட்டு அவர் போவார். அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து அதை தொட்டு வேலை செஞ்சுக்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவரோட கட்டுப்பாட்டில் இப்போ என்னன்னா, இருக்கிற எல்லாத்தையும் திரும்ப பெற்றுவார். இப்போ நீங்கள் எதையும் விடமாட்டார் அவர். இங்கே பக்தி, இங்கே இருக்கிற மந்திரம், வேதம் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் திரும்ப பெற்று இப்போ அவருடைய வடிவத்துக்குள்ளேருந்து ஒரு செயலை உருவாக்கி கொடுப்பார். அப்போ அதுதான் சொல்கிறாங்க, அது பிரம்மனாக இருந்து நீ என்னதை படைச்ச அப்படின்னா, அந்த யுகத்துக்குள்ளே அவருடைய படைப்பு முதல்ல சிருஷ்டி பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இந்த சத்தியலோகத்துக்குள்ளே நம்ம சொல்ல போகிறதும் அதுதான். இந்த அனுபவமாக சொல்ல போகிறதும் அதுதான். இப்போ ஒரு தியானமோ ஒரு மாற்றமோ ஒரு நடக்க போகிறதுக்கு மிக முக்கியமாக ஒரு பணியாக இருக்கிறதுக்கு அது பிரம்மனாக இருக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. அதுக்கு என்னன்னா, அவங்க அனுபவமாக என்ன ஒன்றும் இல்லாத ஒரு தன்மைக்குள்ளே போகும்போது அதையும் 3 தலையாகவோ பிரம்மனாகவோ அதை அவங்க அதை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய ரோலாக நம்ம பார்க்கணும்.